என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பேணுதலை தான் மக்மூமான உள்ளமுடையவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று பாவத்தின் காரணம், அதாவது தன் மீது பாவத்தின் சுமை, தன் உள்ளத்தில் பிறரை பற்றிய கபடங்கள் பொறாமைகள் இல்லாத உள்ளமுடையவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று, தன் மீது அவர் பாவத்தினுடைய சுமையை வச்சுக்க மாட்டார். ஒரு பாவம் செஞ்சுட்டா உடனே அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுருவார். யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டேன், தெரிந்து செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு நிலையில ஒரு பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவத்திற்கு உடனடியாக அல்லாஹ்விடத்துல என்ன செய்வார்? அவர் தௌபா செஞ்சிருவார். அப்ப என்ன அர்த்தம்னா, பாவத்தினுடைய சுமையை தன் மீது அவர் வச்சுக்க மாட்டார். அப்பப்ப அந்த பாவம் நடைபெறும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு உண்டான மன்னிப்பு கேட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உடனே ஒரு நன்மை செஞ்சிருங்க. நீங்க செஞ்ச நன்மை, உடனே நீங்கள் செய்யக்கூடிய நன்மை நீங்கள் செய்த பாவத்தை அழிச்சிடும் என்பதாக சொல்றார். அப்ப பாவத்தினுடைய சுமையை என்ன செஞ்சுக்க மாட்டார்? அவர் தன் மீது வச்சுக்க மாட்டார். உடனுக்கு உடனே அல்லாஹ்விடத்துல, ஏன்னா மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் என்பதை அல்லாஹ்வே சொல்றான். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்போ பாவத்திற்கு உண்டான மன்னிப்பை, பாவத்தினுடைய சுமையை அவர் வச்சுக்க மாட்டாரு. உடனடியாக மன்னிப்பு கேட்பாரு. தன்னுடைய உள்ளத்துல அடுத்தவர்களை பற்றிய கபடம் கொள்ள மாட்டாரு. யாரையுமே தவறாக எண்ண மாட்டார். யாரு மீதும் பொறாமை கொள்ள மாட்டார். இவர்தான் மக்மூமான உள்ளமுடையவர் என்பதாக அதற்கு உண்டான விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பேணுதலான வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பானதாக விரும்புகின்றார். தூய்மையான வாழ்க்கையையும் அல்லாஹ் விரும்புகின்றான். பாவத்தினுடைய சுமைகள் இல்லாமலும் பிறரை பற்றிய கபடம் பொறாமை இல்லாத ஒரு நற்குணத்தோடு நாம் வாழும் பொழுது நாம கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் உடனடியாக விரைவாக அங்கீகரிக்கிறான். அத்தகைய உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இரண்டாவது, அல்லாஹ் நற்செய்தி செல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவர் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ, எவர் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார், அவர் எப்ப துஆ செஞ்சாலும் அதுல பெற்றோர்கள் என்ன செய்யறார்? நினைச்சுக்கிறார். அதே போன்று பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்துக்கிறார், பெற்றோர்களுக்கு ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாரோ, ஜாதல்லாஹு ஃபீ உமூரிஹி, அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகரிப்பான் என்ற நெற்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார். யார் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்துக்கிறாரோ, யார் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்கிறாரோ, யார் தன்னுடைய பெற்றோரிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்துக்கிறாரோ, ஜாதல்லாஹு ஃபீ உமூரிஹி, அவருக்கு உண்டான நற்செய்தி இது, அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தி வைப்பான். உங்களில் எவருக்கு ஆயுள் அதிகமாக்கப்பட்டிருக்கிறதோ